ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கற்றுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்தில் வந்து கிறிஸ்மஸ் டைம் இல்லையா? ஸோ அந்த குழந்தைங்களுக்காக வந்து சின்னதாக கேம் கண்டக்ட் பண்ணி ப்ரோக்ராம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ கேம்ஸ்னு அந்த குழந்தைங்களுக்கும் பயங்கர ஆர்வம், ரொம்ப ஆசையாகவும் இருந்தாங்க. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1லேருந்து 4 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பலூன் கட்டி விட்டு அதை வந்து உடைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அதில் வந்து 4 குழந்தைங்க இருந்தாங்க. அதில் என்னோடய பையனும் ஒருத்தன். அவனுக்கு வந்து பலூன் பார்த்த உடனே நல்லா ஆசையாயிட்டு ஒவ்வொருத்தங்க பலூனாக போய் இழுத்துட்டு இருந்தான். பட் அவனுக்கு அதை எடுக்கவும் தெரியல, உடைக்கவும் தெரியல. ஒவ்வொரு பலூனாக போய் பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் ஒரு பக்கம் நின்று கத்திக்கிட்டே இருந்தோம். பட் அவனுக்கு புரியலை. மற்ற குழந்தைங்களும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு குட்டி தம்பி மட்டும் வந்து ஒருத்தங்க பலூனை உடைச்சிட்டு இருந்தான். பட் அவன் பலூனை உடைக்கும் போது அவன் விட்டுட்டு தான் இருந்தான். பார்க்கவே வந்து குழந்தைங்களோடது வந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் என்னோட பையனுக்கு வந்து அவன் பின்னாடி அவனுக்கு பலூன் கட்டியிருக்கோன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு, ஸோ அதை எடுக்கிறதுக்கு அவன் பண்ணதை பார்க்கும்போது இன்னுமே க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு குட்டி தம்பி வந்து 2 பேர் பலூனை உடைச்சிட்டான். ஸோ என் பையன் ஓடி வந்ததுனால 3வது அவன் பலூனை உடைக்க வரும்போது அதே மாதிரி இதையும் அவன் கொடுத்துட்டான், உடைச்சாச்சு. ஸோ உடைக்காமல் இருந்த பலூன் வந்து வின் பண்ணியாச்சு. என்னோட பையன் வந்து செகண்ட் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இதில் வின் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் விளாடுற ஒரு கேம் கூட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறையா அங்கே குழந்தைங்களுக்கு வந்து கேம்ஸ்லாம் நடந்துச்சு. இந்த பாசிங் பால், த்ரோ பால் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ குழந்தைங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேமாக வந்து நாங்கள் வச்சுட்ருந்தோம். அண்ட் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக அந்த செங்கலில் நடக்கிறது, அப்புறம் இந்த பலூன்ஸ்லாம் வச்சுட்டு நடக்கிறது, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த கயிறு இழுக்கிறது. முக்கியமாக இந்த தடவை கேர்ள்ஸ் வந்து மாஸ் காட்டிட்டாங்க, செம்மையாக விளாண்டாங்க. ஸோ எல்லா கேமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக பெரியவங்களுக்கு வந்து பெரியவங்கன்னு இல்லை, எல்லாருமே சேர்ந்து விளாடுற மாதிரி சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு லக்கி கார்னர் கேம் வச்சுருந்தோம். ஸோ முதல்ல நான் அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேமை வந்துட்டு நான் தான் விசில் அடித்து ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பெரியவங்களுக்காக பாசிங் பால் வச்சு அந்த கேமும் வந்து முடிஞ்சுட்டு எல்லாம் விளாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பையன் இன்னும் நல்லா அந்த பால்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க கூட விளாண்டுட்டு இருந்தான். முக்கியமாக அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கம்பை வாங்கிட்டு அந்த கம்பை அவ்வளோ பிடிச்சிட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டான். வாங்க வந்து அவன் பாட்டுக்கு ஓடுறான். பார்க்கவே செம காமெடியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். இன்னும் ஒரு 3 நாளில் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்காக வந்து குழந்தைங்க எல்லாருமே நல்லா டான்ஸு, நாடகம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை வந்து ரிஹர்சல் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னோடய பையன் தான் நடுவில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். பார்க்கவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவனோட க்யூட்னஸ், அவனோட இன்னசென்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ப்ரேயர் பண்ணி குழந்தைங்க கிளம்பும்போது அவங்களுக்கு சின்னதாக ஸ்வீட் கொடுத்து நாங்கள் அவங்கள அனுப்பி வச்சுட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டே ரொம்பவே செம்ம ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அண்ட் என்னோடய பையனுக்கு இந்த ட்ரீ பார்த்துட்டாலே அதில் கிஃப்ட் தொங்க போட்டிருப்பாங்களே, அது மேலே தான் ஒரே கண். அதை தான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.